வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பானவர்களே, நான் உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் ஆளுகிறவராக இருக்கிறேன். எனக்கு உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதும் தெரியும். உன் தேவைகள் தெரியும், உன் எதிர்பார்ப்புகள் தெரியும். ஒவ்வொரு நாளும் உன் பிரச்சனைகள், உன் போராட்டங்களை நினைத்து இதிலிருந்து எப்பொழுது விடுதலை வரும் என்று நீ ஏங்கி நிற்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். நான் விடுதலை தருகிறவர். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த போது அவர்களை 10 வாதைகளை அனுப்பி விடுவித்தேன். அமலேக்கியர் வழியில் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்தபோது நான் யுத்தம் பண்ணினேன். ரட்சிக்கிறவராக மட்டுமல்ல, ஆசீர்வதிக்கிறவரும் நான் தான். ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை, யோபுவை, இன்னும் அநேகரை ஆசீர்வதித்தேன். போஷிக்கிறவரும் நான் தான். இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் உணவு தந்து ஆதரித்தேன். 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு திருப்தியாக கொடுத்தேன். அது மட்டுமல்ல, உயர்த்துபவரும் நான் தான். தாவீதை, கிதியோனை, யோசேப்பை, சாலமோனை உயர்த்தி அழகு பார்த்தவர் நான் தான். இன்றைக்கு உன் வாழ்விலும் நான் உன்னை விடுவித்து ஆசீர்வதித்து போஷித்து உயர்த்துவேன். உன்னை எனக்கு ஒப்புக்கொடு, நீ பெரிய காரியங்களை காண்பாய். ஆதார வசனம்: தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். சங்கீதம் 28:9.